நீங்கள் படம் பார்த்துட்டிங்களா? பார்க்கலையா? சொல்லுங்கள், உங்களுக்கெல்லாம் ஒரு ஷோ ரெடி பண்ணுறேன், நீங்கள்லாம் போய் பாருங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா, உரிமையோடு தான் சொல்கிறேன் உங்ககிட்ட. பல தடைகளை தாண்டி படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்குங்க. உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும், பொங்கல் வெளியீடுன்னு போட்டாங்க. இதுக்கு நாங்கள் ப்ரொடியூசர் இல்லைங்க, வேறு ஒரு ப்ரொடியூசர். பொங்கல் வெளியீடுன்னு அவங்க தான் போட்டாங்க. நான் அப்பயே கேட்டேன், முடியும்னா போடுங்க, இல்லை போடாதீங்க, விரைவில் கூட போடுங்கன்னு. இல்லை வந்துடலான்னு போட்டாங்க. வர முடியல. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா 23ன்னு அவங்க தான் அறிவித்தாங்க. மறுபடியும் அதில் வந்து சில பிரச்சனைகள். அப்புறம் தான் நாங்கள் பார்த்தோம், இதில் ரிலீஸ் பண்ணுவதற்கு சேலஞ்ச் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்ட பிறகு கேப்டன் சினி கிரியேஷன்ஸே சுதீஷ் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டு எல்லாரையும் அழைச்சி கூப்பிட்டு பேசி அங்கே இருக்கின்ற சிக்கல்கள் எல்லாத்தையும், ஏன்னா கோர்ட்டில் கேஸ் இருந்ததுங்க, பெப்சியில் சில ப்ராப்ளம், சில சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தது, எல்லாமே கூப்பிட்டு எல்லாரையும் ஈக்குவலாக எல்லா பிரச்சனையும் முடித்து இன்றைக்கி எந்த தடையும் இல்லாமல் இன்றைக்கி எஃப்எம்எஸ் பிரச்சனை இருந்தது, எல்லாமே இருந்ததுங்க. அதை கிளியராக முடித்து இன்றைக்கி திரைப்படம் வந்து இன்றைக்கி வெளியாகிருக்கு. ஒட்டுமொத்த மக்களும், எஸ்பெஷலி எங்கள் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் அத்தனை பேரும், தமிழக மக்கள், நான் சொல்லணும் அவங்கள மெயினாக, கேப்டனை மீண்டும் திரையில் பார்த்ததாக இந்த படைத்தலைவனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் விடுங்க, அவங்க கட்டாயம் கொண்டாடுவாங்க. ஆனால் தமிழகமே இன்னைக்கு குடும்பமாக பெரியவங்க, சின்னவங்க, இளைஞர்கள், பெண்கள் எல்லாரும் போய் அதை பார்த்து பாராட்டும் போது உண்மையிலேயே இது கேப்டனுக்காக இந்த வெற்றியை நாங்கள் கேப்டனுக்கு சமர்ப்பிக்கிறோம். அந்த ஆதரவு கொடுத்த அத்தனை மக்களுக்குமே எங்களுடைய கேப்டன் சினி கிரியேஷன் சார்பாக என்னுடைய பணிவான நன்றிகளை, வணக்கங்களை இந்த பிரஸ் மீட் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆதரவு தொடரணும். நிச்சயமாக அடுத்தடுத்து சண்முக பாண்டியனுடைய படம் வெளிவரும். அதற்கு நீங்கள் அனைவரும் ஆதரவு தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதுக்கு பிரஸ் பீப்புள், நீங்களும் யூடியூபர்ஸ்க்கு, எஸ்பெஷலி ஆல் யூடியூபர்ஸ் அண்ட் ப்ரெஸ்ஸுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த படத்தை கடைகோடி கொண்டு போய் சேர்த்தது யூடியூபர்ஸ் தான். அதனால் இந்த வெற்றி உங்களின் வெற்றி, இந்த வெற்றி மக்களின் வெற்றி, இந்த வெற்றி யூடியூபர்ஸ் அண்ட் ப்ரெஸ் பீப்புளோட வெற்றி. அதனால் இனி அடுத்தடுத்து கொம்பு சீவியும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கான டேட் உங்களுக்கு அறிவிப்போம். அதுக்கு அடுத்தடுத்து படங்கள் வரும் என்பது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.